Hello friends, welcome to Kannan Info Tamil. நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் 350 Astra MK-1 மிசைல்களை வாங்குறதுக்கு பாரத் டைனமிக்ஸ் லிமிடெட் நிறுவனத்துடன் 2971 கோடி ரூபாய்க்கான ஒரு ஒப்பந்தத்துல கையெழுத்திட்டு இருக்காங்க. இந்த ஒப்பந்தத்தின் மூலம் வாங்கக்கூடிய மிசைல்கள் இந்திய விமானப்படை மற்றும் இந்திய கடற்படை விமானங்கள்ல பயன்படுத்தப்பட உள்ளது. இந்த அஸ்த்ரா MK-1 மிசைலுக்கான அக்ரிமெண்ட் ஒரு கேம் சேஞ்சர் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. இந்த வீடியோல இந்தியா எதற்காக இந்த அஸ்த்ரா MK-1 மிசைல்களை வாங்க போறாங்க, இந்த மிசைல்களோட சிறப்பு அம்சங்கள் மற்றும் தாக்கும் திறன் குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனலை நிறைய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. தயவு செஞ்சு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. உங்களோட ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். இந்தியா ஏர் டு ஏர் மிசைல்களுக்காக பல வருடங்களா ரஷ்யா மற்றும் பிரான்ஸ் நாடுகளை நம்பி இருக்கு. ஏர் டு ஏர் மிசைல்களுக்காக அடுத்த நாடுகளை நம்பி இருக்கும் நிலையிலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்வதற்கு இந்தியா அஸ்த்ரா மிசைல்களை டெவலப் செய்து வர்றாங்க. அந்த வகையில அஸ்த்ரா MK-1 மிசைல்கள் தயாரிக்கப்பட்டு வெற்றிகரமா இந்திய படையில் இணைக்கப்பட்டிருக்கு. இந்த மிசைல்களோட மாஸ் ப்ரொடக்ஷனுக்கான ஆர்டரை டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி பாரத் டைனமிக்ஸ் லிமிடெட் நிறுவனத்திற்கு மே 31, 2022 வருடம் வழங்கியிருக்காங்க. இந்த அஸ்த்ரா MK-1 மிசைல்களுக்கான ஆர்டர் ஒரு கேம் சேஞ்சர் அப்படின்னு சொல்றாங்க. அஸ்த்ரா மிசைல் தான் இந்தியாவால் உருவாக்கப்பட்ட முதல் ஏர் டு ஏர் மிசைல்கள். இந்த மிசைல் தற்போது இந்திய விமானப்படை மற்றும் கடற்படையில் பயன்பாட்டில் உள்ள ரஷ்ய தயாரிப்பு R-73, R-77 மற்றும் பிரெஞ்சு தயாரிப்பு மைகா மற்றும் மீட்டியார் ஏர் டு ஏர் மிசைல்களை ரீப்ளேஸ் செய்ய போகுது. இந்தியா 350க்கும் மேற்பட்ட அஸ்த்ரா MK-1 ஏர் டு ஏர் மிசைல்களை பாரத் டைனமிக்ஸ் லிமிடெட் நிறுவனத்திடம் இருந்து ஆர்டர் செஞ்சிருக்காங்க. இந்த மிசைல்கள் இந்திய விமானப்படையில் பயன்பாட்டில் உள்ள Su-30 MKI விமானம் மற்றும் இந்திய கடற்படையில் பயன்பாட்டில் உள்ள Mi-29K விமானங்கள்ல இணைத்து பயன்படுத்த உள்ளது. அஸ்த்ரா MK-1 மிசைல்களை மிராஜ் 2000 மற்றும் தேஜஸ் MK-1 போர் விமானத்துல இணைத்து பயன்படுத்தவும் திட்டமிட்டிருக்காங்க. அஸ்த்ரா MK-1 மிசைல்னால 110 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள ஏரியல் டார்கெட்ஸ மிக துல்லியமா தாக்க முடியும். இந்த மிசைல்னால மாக் 4.5 அப்படிங்கிற வேகத்துல பறந்து சென்று இலக்கை தாக்கும். மாக் 4.5 அப்படிங்கிறது ஒலியின் வேகத்தை விட 4.5 மடங்கு வேகமா சென்று இலக்கை தாக்கும். DRDO டெவலப் செஞ்சிருக்க ஒரு அஸ்த்ரா MK-1 மிசைலோட விலை 7 இருந்து 8 கோடி. அஸ்த்ரா MK-1 மிசைல் இந்திய விமானப்படையை பொறுத்தமட்டில் ஒரு கேம் சேஞ்சர் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அஸ்த்ரா மிசைல்கள் மூலமா ஒரு ஏர் டு ஏர் காம்பேட்ல இந்திய விமானப்படைக்கு பாகிஸ்தான் விமானப்படையை விட ஏர் சுப்பீரியாரிட்டி கிடைச்சிருக்கு. ஆனா சமீபத்துல பாகிஸ்தான் சைனாவிடம் PL-15E அப்படிங்கிற ஏர் டு ஏர் மிசைல்களை வாங்கி தங்களோட J-10C விமானத்துல இணைத்து பயன்படுத்தி வர்றாங்க. இந்த மிசைலோட ரேஞ்ச் 145 கிலோமீட்டர். இதனால சைனாவின் PL-15E மிசைல்கள் இந்திய விமானப்படையின் விமானங்களுக்கு ஒரு அச்சுறுத்தலா இருந்து வருது. இந்த விஷயத்தை முறியடித்து இந்தியாவின் ஏர் சுப்பீரியாரிட்டிய மறுபடியும் கொண்டு வருவதற்கு இந்தியா தங்களோட அஸ்த்ரா மிசைல் ப்ராஜெக்ட வேகப்படுத்தி இருக்காங்க. அந்த வகையில இந்தியா அஸ்த்ரா MK-2 அப்படிங்கிற லாங் ரேஞ்ச் மிசைலையும் அஸ்த்ரா MK-3 அப்படிங்கிற வெரி லாங் ஏர் டு ஏர் மிசைலையும் டெவலப் செய்து வர்றாங்க. 1999ல கார்கில் யுத்தத்தின் போது இந்திய விமானப்படையின் ஏர் டு ஏர் மிசைல்கள் பாகிஸ்தான் விமானப்படை ஏர் டு ஏர் மிசைல்களை விட அதிக தூரம் சென்று தாக்கக்கூடிய மிசைல்களா இருந்திருக்கு. ஆனா பாகிஸ்தான் 2010ல அமெரிக்காவிடம் இருந்து வாங்கிய ஆம்ராம் ஏர் டு ஏர் மிசைல்களை தங்கள் படையில் உள்ள விமானங்கள்ல இணைத்தாங்க. இந்த மிசைலோட ரேஞ்ச் 145 கிலோமீட்டர். இதன் மூலமா பாகிஸ்தான் விமானப்படைக்கு ஏர் சுப்பீரியாரிட்டி கிடைத்தது. இந்த ஏர் சுப்பீரியாரிட்டிய ரஃபேல் போர் விமானங்களை இந்திய விமானப்படையில் இணைத்ததன் மூலம் இந்தியா முறியடிச்சாங்க. அதாவது ரஃபேல் போர் விமானத்துல MBDA நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்ட மீட்டியார் மிசைல்கள் இணைக்கப்பட்டிருந்தது. இந்த மிசைல்கள் 150 கிலோமீட்டர் சென்று தாக்கக்கூடிய ஏர் டு ஏர் மிசைல்கள். இதனால இந்திய விமானப்படைக்கு ஏர் சுப்பீரியாரிட்டி
கிடைத்தது. இந்திய விமானப்படை MBDA நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்ட மிட்டியார் ஏர் டு ஏர் மிசைல்களை இந்திய விமானப்படையில் பயன்பாட்டில் உள்ள மிராஜ் 2000 Su-30 MKI போர் விமானத்துல இணைத்து பயன்படுத்த திட்டமிட்டாங்க. ஆனா இந்த விமானங்கள்ல பயன்படுத்தப்படும் ரடார்கள் இந்த மிசைலோட கேப்பபிலிட்டிக்கு ஈடு கொடுக்க முடியாது. அதனால இந்த மிசைல்களை இணைப்பது பயனற்றது அப்படின்னு MBDA நிறுவனம் சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லாம மிட்டியார் ஏர் டு ஏர் மிசைலோட விலை மிகவும் அதிகம். அதாவது ஒரு மிசைலோட விலை 25 கோடி. இந்திய விமானப்படை மிட்டியார் மிசைல்களை தேஜஸ் விமானத்துல இணைத்து பயன்படுத்த திட்டமிட்டாங்க. ஆனா தேஜஸ் விமானத்துல பயன்படுத்தப்படும் இஸ்ரேல் நாட்டு ரடார்கள்னால இந்த மிசைல் கேப்பபிலிட்டிக்கு ஈடு கொடுக்க முடியாது. உள்நாட்டு தயாரிப்பு AESA ரடார்கள் தேஜஸ் விமானத்துல இணைக்கப்பட்ட பிறகு மிட்டியார் மிசைல்களை தேஜஸ் விமானத்துல இணைத்து பயன்படுத்தலாம் அப்படின்னு MBDA நிறுவனம் சொல்லிட்டாங்க. இதன் காரணமா மிட்டியார் ஏர் டு ஏர் மிசைல்களை அதிக அளவுல இந்திய விமானப்படையில் பயன்படுத்த முடியல. இந்த விஷயங்களை முறியடிப்பதற்காக தான் இந்தியா அஸ்த்ரா மிசைல்களை டெவலப் செய்து வர்றாங்க. இந்த அஸ்த்ரா மிசைல் மேனுஃபேக்சரிங்ல 50க்கும் மேற்பட்ட தனியார் நிறுவனங்கள் இணைந்து பணியாற்றி இருக்காங்க. இப்போ அஸ்த்ரா மிசைலோட கான்ஃபிகரேஷன்ஸ் பத்தி பார்க்கலாம். அஸ்த்ரா மிசைல் ஒரு பியாண்ட் விஷுவல் ரேஞ்ச் ஏர் டு ஏர் மிசைல். இந்த மிசைல் 2019 வருடத்துல இருந்து இந்திய விமானப்படை மற்றும் கடற்படையில பயன்பாட்டில் இருந்து வருது. அஸ்த்ரா மிசைல வடிவமைத்தது DRDO நிறுவனம். இந்த மிசைல தயாரிப்பது பாரத் டைனமிக்ஸ் லிமிடெட் நிறுவனம். அஸ்த்ரா மிசைல்கள்ல 3 வேரியண்ட்களை இந்தியா டெவலப் செய்து வருது. அதுல அஸ்த்ரா MK-1 மிசைல் மட்டுமே டெவலப் செய்யப்பட்டு முடிக்கப்பட்டிருக்கு. அஸ்த்ரா MK-2 மிசைல் இந்த மாதத்துல சோதிக்கப்பட உள்ளது. அஸ்த்ரா MK-3 இன்னும் டெவலப் செய்யப்பட்டு இருக்கு. அஸ்த்ரா MK-2 மற்றும் அஸ்த்ரா MK-3 மிசைல்கள் 2023 இருந்து 2024க்குள் இந்திய படையில் இணைக்கப்பட உள்ளது. அஸ்த்ரா மிசைலோட எடை 154 கிலோகிராம். இந்த மிசைல் 3.84 மீட்டர் நீளமும் 178 mm டயமீட்டரும் கொண்டது. இந்த மிசைல்னால 15 கிலோகிராம் எடை கொண்ட வெடிப்பொருட்களை சுமந்து சென்று எதிரிகள் மீது தாக்குதல் நடத்த முடியும். அஸ்த்ரா MK-1 மிசைல் சாலிட் ப்ரொபலண்ட் ராக்கெட்டால் இயக்கப்படுது. அஸ்த்ரா MK-2 மிசைல் டியூவல் த்ரஸ்ட் பல்ஸ்ட் ராக்கெட் மோட்டாரால் இயக்கப்பட உள்ளது. அடுத்து அஸ்த்ரா 3 மிசைல் சாலிட் ஃபியூல் டக்டட் ராம்ஜெட் இன்ஜினால் இயக்கப்பட உள்ளது. இந்த சாலிட் ஃபியூல் டக்டட் ராம்ஜெட் தொழில்நுட்பத்தை ரஷ்யாவும் இந்தியாவும் இணைந்து உருவாக்கி இருக்காங்க. இந்த தொழில்நுட்பம் ஒரு அதிநவீனமான தொழில்நுட்பம். MBDA நிறுவனத்தால் உருவாக்கப்படும் மிட்டியார் ஏர் டு ஏர் மிசைல்கள்ல இந்த சாலிட் ஃபியூல் டக்டட் ராம்ஜெட் தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இந்த தொழில்நுட்பத்தை உலகின் வெகு சில நாடுகள் தான் சொந்தமா டெவலப் செஞ்சிருக்காங்க. அந்த பட்டியல்ல இந்தியாவும் இணைஞ்சிருக்கு. அஸ்த்ரா MK-1 மிசைல்னால 110 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை மிக துல்லியமா தாக்க முடியும். அஸ்த்ரா 2 மிசைல்னால 160 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள ஏரியல் டார்கெட்ஸை மிக துல்லியமா தாக்கி அழிக்க முடியும். இந்த மிசைல்னால ஃபைட்டர் ஜெட்ஸ், மிசைல்ஸ், ட்ரோன் போன்ற பலவிதமான ஏரியல் டார்கெட்ஸை தாக்கி அழிக்க முடியும். அஸ்த்ரா MK-2 மிசைல் இந்த மாதம் சோதிக்கப்பட உள்ளது. இந்த மிசைல் வெற்றிகரமா சோதிக்கப்பட்டு இந்திய விமானப்படையில் இணைக்கப்பட்டுச்சு அப்படின்னா பாகிஸ்தான் மற்றும் சீன விமானப்படையை பின்னுக்கு தள்ளி இந்தியாவிற்கு ஏர் சுப்பீரியாரிட்டி கிடைக்கும். அடுத்து அஸ்த்ரா MK-3 மிசைலோட ரேஞ்ச் 350 கிலோமீட்டர். அஸ்த்ரா MK-3 மிசைல் ஒரு வெரி லாங் ஏர் டு ஏர் மிசைல். இந்த மிசைல்களை பயன்படுத்தி ஒரு யுத்த நேரத்துல அவாக்ஸ் விமானம் மற்றும் எரிபொருளை சுமந்து செல்லக்கூடிய ரீஃபியூலர் விமானங்கள் போன்ற பலவிதமான ஏரியல் டார்கெட்ஸை தாக்கி அழிக்க முடியும். அஸ்த்ரா MK-3 மிசைல சீனாவின் PL-15, அமெரிக்காவின் AIM-260 மற்றும் MBDA நிறுவனத்தால் தயாரிக்கப்படும் மிட்டியார் மிசைல்களுக்கு எதிராக இந்தியா டெவலப் செய்து வருது. அஸ்த்ரா மிசைல்களை இலக்கை நோக்கி வழிநடத்துவதற்கு ஃபைபர் ஆப்டிக் கைரோ பேஸ் இனிஷியல் நேவிகேஷன் சிஸ்டம் வித் மிட்கோஸ் அப்டேட் இருக்கு. இந்த மிட்கோஸ் அப்டேட்டுக்கு ஒரு டேட்டா லிங்க் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த டேட்டா லிங்கை பயன்படுத்தி மிசைல் டார்கெட்ஸை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கும் பொழுது விமானத்திலிருந்து டார்கெட்ஸை மாற்ற முடியும். அதே போன்று அஸ்த்ரா மிசைலோட இறுதி கட்டத்துல ஆக்டிவ் ரடார் ஹோமிங் சிஸ்டம் பயன்படுத்தப்படுது. இது போன்ற 2
கைடிங் சிஸ்டங்கள் இருக்கிறதுனால அஸ்த்ரா மிசைல் இலக்கை மிக துல்லியமா தாக்கும். தற்போதைய நிலையில் அஸ்த்ரா மிசைல்கள் Su-30 MKI விமானம் மற்றும் MiG-29K விமானத்துல மட்டுமே இணைக்கப்பட்டிருக்கு. வரும் காலத்துல தேஜஸ் MK-1 மற்றும் 1A, LCA தேஜஸ் MK-2, AMCA, டெட்பஃப் போன்ற இந்திய விமானப்படையில் இணைக்க உள்ள அனைத்து விமானங்களையும் இணைக்கப்பட உள்ளது. வரும் காலத்துல அஸ்த்ரா மிசைல்கள் இந்திய விமானப்படை மற்றும் கடற்படை விமானத்துல அதிக அளவுல பயன்படுத்தப்பட உள்ளது. இந்த அஸ்த்ரா மிசைல்கள் இப்போ இந்திய விமானப்படையில் பயன்பாட்டில் உள்ள அனைத்து வெளிநாட்டு ஏர் டு ஏர் மிசைல்களையும் ரீப்ளேஸ் செய்ய போகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.